ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக கேரளா வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே உள்ள கல்லாடி பகுதியில் இந்த நிலச்சரிவு இன்று காலை 11 மணி அளவில் ஏற்பட்டது. மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களை இணைக்கும் அணக்கம்பொயில் கல்லாடி மேப்பாடி சுரங்கப்பாதை சாலை கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இன்று காலை நடைபெற்றது. இதுவரை 5 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கேரள அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர், காவல்துறை மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இப்பகுதியில் கனமழை பெய்து வருவதாலும் அதிகப்படியான சேறு மற்றும் மண் குவியல் குவிந்துள்ளதாகவும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்துவதில் மீட்பு குழுவினருக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி, காயமடைந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரள முதல்வர் வி டி சதீஷன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலச்சரிவு ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் என்றே குறிப்பிடப்படுகிறது. கட்டுமான பணிகளின் போதே குவிக்கப்பட்ட மண்ணை அகற்ற அதிகாரிகள் அறிவுறுத்தியும் ஒப்பந்ததாரர்கள் அதனை செய்ய தவறியதே இந்த விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலையில் திடீரென சத்தம் கேட்பதும், அந்த சிசிடிவி பதிவுகளில் மலைக்கு கொடை பிடித்தபடி நின்றிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடுவதும், கட்டுமான பணிகளுக்கென வந்த தண்ணீர் லாரி ஒன்று நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் அடித்து வரப்படுவதும், அதில் ஒரு ஆணும் பெண்ணும் உள்ளே மாட்டிக்கொள்வதும், பின்னர் அவர்கள் சேறு சகதியில் இருந்து வெளியேறும் காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பேரிடர் மீட்பு பணித்துறை அப்பகுதியில் முகாமிட்டு மீட்பு பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. ஆனந்தி, தொடர்ந்து கேரள அரசிடமிருந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி.